The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் திரு வைகை செல்வன் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். இபிஎஸ் தரப்புல வைத்த எந்த வாதங்களையும் சென்னை உயர்நீதிமன்றம் ஏத்துக்கல. தேர்தல் ஆணையம் அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக விசாரிக்கலாம் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது இபிஎஸ் தரப்புக்கு பின்னடைவுன்னு கருதுறாங்க. இந்த வழக்கு போட்ட திரு புகழேந்தி, திரு கே.சி. பழனிசாமி எல்லாம் பெரும் பின்னடைவுன்னு கருதுறாங்களே. எதிர்முகாம் பின்னடைவு என்றுதானே சொல்லுவார்கள். எதிர்முகாம் அப்படித்தானே தொடர்ந்து இதுவரை செய்து கொண்டிருந்தார்கள். ஆட்சி அதிகாரத்திலே முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிற போது ஆட்சி 1 மாதம் கூட நீடிக்காது, 3 மாதம் கூட நிலைக்காது என்று சொன்னவர்கள் தானே இவர்கள் எல்லாரும். ஆனால் எத்தனையோ தடைகளை மீறி ஒரு தலைவர் உருவாகிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறவர் எடப்பாடியார். அதாவது ஒரே ஒரு உதாரணம், வெற்றியாளர்கள் தொடர்ந்து வெற்றி பெறுபவர்கள் அல்ல வெற்றியாளர்கள். தோல்வியடைந்து அந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழுபவர்களையே காலம் வெற்றியாளர்கள் என்று தீர்மானிக்கிறது. அப்படிப்பட்ட தலைவராகத்தான் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஒட்டுமொத்தமாக இருக்கிற நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை ஏற்றுக்கொண்டவராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இவ்வாறாக இருந்த போதிலும் கூட அது முழுமையாக அந்த தீர்ப்பை படித்து வழக்கறிஞர்களோடு விவாதித்து இது குறித்தான முடிவை கழக பொதுச் செயலாளர் அடுத்த கட்ட நகர்வை எடுப்பார். இன்னொரு பக்கம் ஒரு டிஸ்பியூட்னு வந்துருச்சு. இப்ப திரு கே.சி. பழனிசாமியோ திரு புகழேந்தியோ இல்ல திரு ரவீந்திரநாத்தோ அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் கிடையாது. அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காங்க, ஜெயலலிதா காலத்துல இருந்து இருக்கிறாங்க. திரு இபிஎஸ்க்கும் அவங்களுக்கும் ஒரு முரண்பாடு வருது, கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள்னு ஒரு டிஸ்பியூட் வந்த பிறகு ஒன்று தேர்தல் ஆணையம் விசாரிக்கணும், இல்லை நீதிமன்றம் விசாரிக்கணும். ஆனா யாருக்குமே அதிகாரம் இல்லை. ஒரு முறை நீதிமன்றத்துக்கு இது சம்பந்தமா தலையிடுவதற்கு அதிகாரம் இல்லைன்னு இபிஎஸ் தரப்புல சொல்லப்படுது. ஒரு முறை தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லைன்னா நாங்களே மாத்திப்போம், யாருமே கேட்க கூடாதுன்னு எப்படி வர முடியும்? டிஸ்பியூட் வரலைன்னா பரவாயில்ல, வந்தாச்சு இல்லையா? சரி, டிஸ்பியூட் என்பது பொதுக்குழுவில் வரவில்லை அல்லவா? செயற்குழுவும் பொதுக்குழுவும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராகவும் அதே சமயம் ஏகமனதாக இருக்கிற ஒரு தலைவரை எப்படி நீங்கள் நிராகரிக்க முடியும்? அதே சமயம் இரட்டையில இல்லை என்று சொல்ல முடியும். ஆக பொதுக்குழு உறுப்பினர்களால் கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவரை தற்போது இந்த விளக்கில் இருக்கிற சூழ்நிலை இப்படி சொல்லி இருக்கலாம். ஆக இது தேர்தல் ஆணையம் நியாயமா விசாரிக்காதுன்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? தேர்தல் ஆணையமா இருந்தா என்ன, நீதிமன்றமா என்ன, எங்கேயுமே நியாயம் தானே ஜெயிக்க போது, அந்த நம்பிக்கையோட இருந்துடலாமே. அதாவது ஏற்கனவே கூட இப்போ சட்டமன்றத்தை பொறுத்த மாத்திரத்திற்கு சட்டமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வழங்குகிறவர் சட்டப்பேரவைத் தலைவர் தான். அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று ஒரு பல்வேறு தீர்ப்புகளில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் கட்சியினுடைய ஒட்டுமொத்த முடிவு என்பது எங்கிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அடித்தளமாக இருக்கிற, அடிநாதமாக இருக்கிற, ஆணிவேராக இருக்கிற பொதுக்குழு தான். அது ரொம்ப முக்கியமான புள்ளி தான் நீங்க நிறுத்தி இருக்கிறது. பொதுக்குழு தான் அதிகாரம் மிக்கதுன்னு சொல்லியிருக்கீங்க. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.